சாப்பிட்டா சாப்பிட்டு சாப்பிட கட்டி போடா எனக்கு பணம் வேணுடான்னு சொன்னால் எப்படி மற்ற பொருளை வாங்க முடியும்? ஒரு மனிதனோட தன்மை தான் பொருளை வாங்க முடியாது. அதோட தன்னம்பிக்கையும் உடல் உழைப்பும் அவர் அந்த அளவுக்கு வளர்ந்துருப்பாரு. அதை ஊக்குவிக்கிறாரு நமக்கு. ஒரு பிஸியான மேன் தான் இந்த அளவுக்கு ஊக்குவிக்கிறாரு நமக்கு. இந்த மாதிரி டை வந்து கிடையாது. அதே பார்த்தீங்கன்னா டைல பாருங்க, நம்ம டை வந்து பார்த்தீங்கன்னா கட்டரோட இருக்கு டை. ஓகே, இதே நம்ம எஸ்டி அவர் ப்ரொஃபைலர் தான் ரெடி பண்ணி கொடுத்தாரு. இங்கே பார்த்தீங்கன்னா எப்படின்னா கட்டர் வச்சு ஷீட்டாக வரும். அதை வச்சு கட்டிங் பண்ணி ரவுண்ட் சைடில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இதை வச்சு வச்சு எடுக்கணும். சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த செடியில் செடியில் ஃபஸ்ட்டு ஒரு கட்டர் வச்சு இந்த மாதிரி ஷீட் ஒரு 10 ஷீட்டாக வச்சு ரவுண்ட் டைப்பில் கட் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்த பிறகு உள்ளே வச்சு ஃபேனில் போடாது. உள்ளே வச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா இந்த டவுன் கொடுக்கணும். இது கையில் சிங்கிளா கொடுத்தோம்னா தான் உங்களுக்கு கெப்பாசிட்டி பார்த்து கட் பண்ணணும். சரி இதுவாக திரும்ப அதுதான் அந்த மாதிரி பண்ணும். இப்போ செடியில் போட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். அந்த கட்டர் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டையும் இங்கே கிடையாது. அந்த மாதிரி டையை பற்றி நான் கேட்டேன்னா கூட எனக்கு டை மாடல் எந்த மாதிரி இருக்குது காட்டுங்க, நாங்கள் செஞ்சு தரதான் சொன்னாங்க. தவிர இந்த மாதிரி டையை அவர் தான் ரெடி பண்ணி ஆட்டோமேட்டிக்காக இது வந்து பிரிண்ட் ஆகி கட்டும் ஆகிடும். அது இது வந்து ஒரே சிங்கிள் வேற. அது எப்படிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஒன்றே ஃபுல்லாக வச்சு கட் பண்ணணும். கட் பண்ணி எடுத்துட்டு மறுநாள் டை போட்டு இந்த மாதிரி வச்சு நம்ம பிரிண்ட் எடுக்கணும். ஓகே ஓகே ஓகே. ஸோ இது வந்து சிம்பிளாக ஒரே இதுலேயே உங்களுக்கு வேலையே மிச்சம். நம்ம பாட்டுக்கு போட்டு விட்டுட்டு ஏதாவது வேலை பார்க்கலாம். கரெக்ட். நம்ம ரோலரில் போட்டுட்டனால உங்களுக்கு அதுவும் உங்களுக்கு டைம் செட்டிங்ஸ் மட்டும் கரெக்டாக நம்ம செட் பண்ணணும். கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா அப்புறம் தெரியாது. எனக்கு கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. நிறைய வேஸ்டேஜ் போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜே இல்லாமல் போயிட்டுருக்கீங்களா? வேஸ்டேஜே இல்லாமல் போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நிறைய வேஸ்டேஜ் 500 கிலோக்கு 200 கிலோ வேஸ்டேஜ் வந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து அந்த வேஸ்டேஜ் ப்ராக்டிஸில் போக கற்றுக்கலாம். யார் ஒரு நாளில் கற்றுக்கலாம். இல்லை ஒரு நாள் வந்து நமக்கு தடுமாறு வந்துருக்கோம். போனால் போய் வந்து கொஞ்சம் வேஸ்டேஜ் சொல்லிட்டு நம்ம போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது 3வது நாள் ஆட்டோமேட்டிக்காக செட்டில் ஆகிடும். எல்லாமே புதுசு தானே. மிஷின் ட்ரைனிங்லாம் உங்களுக்கு யார் ட்ரைனிங் அவர் தான் ஒரு டெமோ கார்டு ஒரு மெக்கானிக் அடிச்சார் எலக்ட்ரிஷியனு. அவர் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அவர் ஒரு நாள் சொல்லிட்டு போனார். அதை அப்சர்வ் பண்ணிட்டோம்னா அது பெரிய வேலைலாம் ஒன்று. ஏதாவது பாட்டு ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். இப்போ காப்பை பண்ணி சொல்லி கையில் அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னா இந்த செயினில் தான் லாக்கில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணுறோம் நான் தெளிவாக சொல்லிடுவாங்க. உங்களுக்கு கம்ப்ளைண்ட்டுன்னா அவங்க வந்து பண்ணி கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட்டில் வந்துடுறாரு. உடனே அன்றைக்கி பண்ணி கொடுத்துட்டாரு. ஓகே. எதையாவது சின்ன பாட்டுன்னா உடனே அவளை அப்படி பண்ணிடுறாரு. அதெல்லாம் ஒன்று ப்ராப்ளம். இப்போ இதுக்கு நீங்கள் டேரெக்டாக ஆர்டர் பண்ணுறதுலேருந்து ஒரு நாளில் வந்துருக்கீங்க. ஆமாம், இன்னைக்கு மத்தியானம் போய் பணம் கட்டோம், மறுநாள் வந்து இந்த லாங்குனா கொஞ்சம் லேட் ஆகும். எனக்கு பக்கம் தானே, 40 கிலோமீட்டர் தான். அதெல்லாம் ஒரு நாள் கொடுத்தாரு. ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு பரவாயில்ல, எப்படி சைட் பிஸ்னஸாக தான் ஆரம்பிச்சிங்க? சைட் பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப அந்த அளவுக்கு போகிறதுனாலும் பரவாயில்ல, லாஸ் இல்லாமல் போயிட்டு. இப்போ முதல்ல செக் பிஸ்னஸ் சைடாக பண்ணியிருந்தீங்க, ஃபீல் பண்ணியிருந்தீங்க. ஆமாம், ஃபியூச்சரில் அடுத்து ஏதாவது பண்ணுறதுக்கு ஆமாம் பண்ணணும். இந்த அலுமினியம் ஃபாயில், இந்த பிரியாணி, இந்த ஏர் ஃபாயில் கட்டுறதுன்னு சொல்லிட்டு பிரியாணி பாக்ஸ் போடலாம் இல்லையா, அந்த மிஷின் தான் கேட்டுருக்கேன் இவங்க தான். ஓகே. அது ஒரு 35 lakhs கிட்ட வரும்னு சொல்லியிருக்காரு டைக்கெல்லாம் சேர்த்து. ஓகே. இந்த சைடு ஆமாம், ஒரு 35 lakhs கிட்ட வரும்னு சொல்லியிருக்காரு. ஓகே. அதனால் வந்து சரி பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கேன். அந்த அலுமினியம் ஃபாயில் கண்டெய்னர் பாக்ஸ் போடுறது. ஸோ எல்லாமே ரிலேட்டட் ஃபேமஸ் ரிலேட்டட் அலுமினியம் எல்லாமே சப்சிக்வெண்ட்லியா. இது வந்து அடிஷ்னலாக தான் எல்லாம் பண்ணணும் தான். எனக்கு மெயின் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு எம்பலர் பாஸ் பண்ணிருக்கான். மக்களுக்கு நோய் வாய் இல்லாமல் வாழ்றது, இது வந்து ஏதாவது மக்களுக்கு நல்லது சொல்லணும்னு ஆசை. ஸோ எவ்வளோ இயர்ஸாக நீங்கள் ஹெல்பர் பிஸ்னஸ் பண்ணுறீங்க? இந்த பேப்பர் பிளேட் பிஸ்னஸ் எவ்வளோ வருது? அது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து பரம்பரை விவசாயி. அது சார்ந்து வந்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது நமக்கு சார்ந்த அந்த மூலிகைகள்லாம் நான் நடந்து போகிற வரப்பில் கிடச்சிது. அதெல்லாம் சார்ந்த மாதிரி குறையில் பட்டு பிறந்து போனதெல்லாம் அது பூண்டு ஃபுல்லாக பிடி விவசாயத்தில் போட்டு மறித்தோம். அதெல்லாம் தான் அன்றைக்கி
சுவாசத்தில் வாழும்போது வியாதி இல்லாமல் இருந்தது. இன்னைக்கு அதெல்லாம் மறைக்கப்பட்டாச்சு, மருந்தாச்சு. அதனால தான் இந்த மாதிரி ஒரு கொரோனா வைரஸ்னு ஒன்று வந்து ஃபார்ம் ஆகி மக்களெல்லாம் பாட்டி வதச்சிது. அதனால் இதெல்லாம் வந்து மக்களுக்கு தெரியல. ஏன்னா பெற்றவங்களோட அப்பாவுக்கே தெரியல, அவங்க எங்களுக்கு சொல்லித்தரல பிள்ளைங்களுக்கு, அவங்க பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரல. அந்த மாதிரி காலமாகிடுச்சு. இப்போ வந்து இந்த தலைமுறை மாறியும் நான் ஏன் திரும்ப இந்த விவசாயம் திரும்ப இந்த மாற்றம் ஏன் வந்துன்னு சொன்னால் மக்களுக்கு இதெல்லாம் தெரியப்படுத்தணும். இந்த தொழிலை ஏன் நம்ம பண்ணுறோம்னு சொன்னால் மக்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுதான் வெளியில் வச்சு பண்ணிட்டு இருக்கேன் பப்ளிக்காக. ஏன் உள்ள ரகசியமாக வச்சுருப்பேன் நம்ம பப்ளிக்காக பண்ணுறதுன்னு சொன்னால் பொதுமக்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு நடக்கட்டும். இப்படிலாம் ஒன்று இருக்குது. சாப்பிட்றது பண்ணுறது யாருமே பார்க்கல, எல்லாம் பார்த்து சாப்பிட்ற தவிர செஞ்சுட்டு பார்க்கல. எல்லாமே யூடியூப்பில் போய் பார்க்க வேண்டிய சூழ்நிலை நேரடியாக மக்கள் அனுபவத்துக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக இது. அதனால் எனக்கு மெயின் கோவிலில் பார்த்தா நாட்டு மருந்து கடை தான், அதை வச்சுட்டு இருக்கேன். அதில் வந்து சாமிக்கு பூஜை சாமான் வைக்கிறது, இதெல்லாம் செய்யறது. அதே மாதிரி ஆயில் செக்னிஷன் போட்டிருக்கோம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தரமான எண்ணெய் மக்களுக்கு தரும். நம்ம கம்பெனி நேமை வச்சு ஃபேக்குன்னு சொல்லிட முடியாது. இருந்தாலும் வந்து அது அவங்க பிஸ்னஸில் நம்ம எதுவும் தலையிட முடியாது. மேக்ஸிமம் ஆயில்லாம் பார்த்தீங்கன்னா எந்த 100% சுத்தமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால் நேரடியாக மக்களுக்கு இங்கே பருப்பு இருந்தாலும் வாங்கிட்டு போகலாம், அடிச்சுட்டு போகலாம், எண்ணெய் ஒரு அடிச்சிக்கலாம். நம்பிக்கை தான் எனக்கு என்னோடய எண்ணெயை சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்லாம் வராது. எண்ணெய் நல்ல சுத்தமான தரமான எண்ணெய், விலையும் கம்மியாக தான் தரேன். அதாவது ரொம்ப காஸ்ட்லியாக தரல. கடலை பார்த்தீங்கன்னா ஒரு 300 ரூபாய்க்கும், தேங்காய் எண்ணெய் ஒரு 100 ரூபாய்க்கும், நல்லெண்ணெய் 400 ரூபாய்க்கு தான் தரேன். அது பண்ணி போட்டது அது ஒன்று கட்டுப்படி ஆகலை. எங்கேனாலும் ஒரு சர்டிஃபிகேஷன் திருப்தி எனக்கு மக்களுக்கு தரமான பொருளை தரும். அதுதான் சூப்பர் சார். உங்களோட பணி மேலும் மேலும் தொடர எங்கள் சேனல் சார்பாக நிறைய வாழ்த்துக்கள். உங்களோட டைமை ஒரு நேரம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக இந்த மிஷின் டெமோவும் சரி இந்த மிஷினை பற்றின ஒரு அவேர்னஸ் கொடுத்ததுக்கு ரொம்பவே அப்புறம் ஆர்டர் யாருன்னா கொடுத்துருக்கு. சொல்லுங்கள். எனக்கு வந்து ஆர்டர் நேரடியாகவே யூடியூப் சேனல் பாருங்கள், அவர் தொடர்பு கொண்டு அவர் மூலிமா நீங்கள் கான்டாக்ட் பண்ணாலும் சரி. ஆர்டர் கொடுத்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் மற்ற கடையில் நீங்கள் வாங்குறத விட நான் என்ன வாங்கிட்டேன் அதோட நான் பர்சன்டேஜ் கம்மியாகவே உங்களுக்கு தரேன். அதில் கொட்டேஷன் கொடுத்தீங்கன்னா அதை விட நான் கம்மியாக தரேன். என்னால் எவ்வளோ கம்மியாக பண்ணணும் பண்ணுறேன். நேரடியாக வியாபாரிகளாம் என்னோட இதுவும் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் சப்ளை கொடுக்குறேன். ரொம்ப நன்றி. மினிமம் எவ்வளோ குவான்டிட்டி இருந்தால் டெலிவரி பண்ணுங்கள்? ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லாம் மினிமம் 10 கிலோமீட்டருக்கு மேலே போயிடுச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 பீஸ் கொடுக்கணும் ஆள். ஓகே, மினிமம் ஒரு 10,000 பீஸ் கொடுத்தாலே ஆமாம் டெலிவரி பண்ணலாம். இல்லை லோக்கல்லனா மினிமம் 1000 பீஸ் கொடுக்கணும். அப்படி தான் வந்து நம்ம டெலிவரி பண்ண முடியும். 100 பீஸ் 200 பீஸ்க்காக அவங்க தான் வந்து வாங்கிக்கணும். தரமாட்டேன்னு சொல்ல, அது எக்ஸ்பெண்டிச்சர் கட்டுப்படியாக போயிட்டு வர பெட்ரோல் சார்ஜில் கட்டு வராது. அதனால் அவங்க வந்து நேரடியாக நம்ம கடையில் 100 பீஸோ 50 பீஸோ 20 பீஸோ ஒரு பீஸ் கேட்டாலும் நான் தரேன். ஓகே, அதனால் வந்து பிரச்சனை இல்லை. இதில் ஒரு நாளைக்கு எவ்வளோ ப்ரொடக்ஷன்? இல்லை ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 2000 பீஸ் போடலாம். 2000 பீஸ் போடலாம். ஸோ ஒரு பிளேட்டோட காஸ்டிங் வந்து உங்களுக்கு உற்பத்தி விலை எவ்வளோ வருது சார்? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டை பார்த்தீங்கன்னா கிலோ கணக்கு நம்ம ஒரு கணக்கு போட முடியும். ஒரு கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் சார்ஜோடு சேர்த்து ஹோட்டல் சார்ஜ்லாம் பார்த்தீங்கன்னா 70 ரூபா வருது. ஒரு கிலோக்கு 70 ரூபா. கிலோவுக்கு 70 ரூபா வருது. அதில் பீஸ் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைஸ் வேலை பெரிய சைஸ் பார்த்தீங்கன்னா நம்பர் 13 சொல்லுவாங்க சைஸு. இது வந்து 12 கால் பண்ணுறா கையில் போடுறதில்ல. இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 ரூபா ரேட்டுக்கு லைசன்ஸ் கொடுத்துருவோம். 3 ரூபானே. ஓகே, ஒரு பிளேட்டு 3 ரூபானே எல்லாருக்கும் ரீட்டைலாக இருந்தாலும் ஹோல்சேலாக இருந்தாலும் 3 ரூபா அவ்வளோதான் கொடுக்க முடியும். எல்லாம் லேக்ஸ் எனக்கு ஆர்டர் கொடுத்தா 10 காசு வியாபாரம் கொடுத்துருவேன். ரொம்ப லாக்ஸாக 10 காசு வியாபாரம் மட்டும் நான் கொடுத்துருவேன். இது பார்த்தீங்கன்னா 2 ரூபா 50 காசு வரும். 2 சைஸ் தனியாக ஒரு நாளைக்கு 2000 பீஸ்னா அது லாபம் நீங்கள் எவ்வளோ வரைக்கும் எடுத்துக்கிறீங்களா? ஒரு நாளைக்கு 2000 பீஸ் ஆகிடுங்க. 30 ரூபா வரைக்கும் அதில் செலவு போக பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் நிற்கும். ஒரு 1000 ரூபா ஒரு ஆளுக்கு லேபர் நிற்கும். 1000 ரூபா கம்மி போச்சுன்னா 8 ரூபா ரொம்ப அந்த அளவுக்கு பண்ணல இல்லையா, கம்மியாக தான் பார்ப்போம். அதில் ரொம்ப நேரம் ஓட முடியாது. இங்கே உட்காந்து ஓட முடியாது. கொஞ்சம் ஸ்டில் பண்ணணும், கொஞ்சம் யாரும் பண்ணணும். காலையிலேருந்து சாயந்தரம் போட்டீங்கன்னா 5000 பீஸ் ஓட்டாது. 5000 பீஸ். ஆமாம், 5000 பீஸ். நம்ம அந்த அளவுக்கு ஓட்ட முடியாது. நம்ம வேலை வந்துடும், கஸ்டமர் வந்துடும்.
பண்ணுவாங்க, ஓட் பண்ணி நிப்பாட்டி தான் போடும். அதனால் இப்போ வந்து அதனால் நம்ம அந்த டைம் வேஸ்ட் ஆகும். ஓட் பண்ணி ஸ்டாப் பண்ணி நிப்பாட்டி தான் நின்றுடும். அவ்வளோதான், மிஷின் ஆஃப் பண்ண மாட்டோம். மிஷின் பண்ணி ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு வரதுக்கு டைம் ஆகும். திரும்ப ஓடணும். இதை வந்து லஞ்ச் டைம் போடுவோம், இதெல்லாம் போகிறது. அதனால் கண்டினியூஸாக ஓட முடியாது. இது மேனுஃபேக்சரிங் கண்டினியூஸாக பண்ணுறவங்க உட்காந்து வர வச்சு மாற்றி ஷிஃப்ட்டில் பண்ணிகிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு ரா மெட்டீரியல்லாம் எங்கே இருக்குது? ரா மெட்டீரியல்லாம் எங்கே? ரா மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா எனக்கு ஏற்கனவே காப்பர் பிளேட் வந்து சப்ளை பண்ணுறது வந்து இங்கே தாம்பரம் வந்து இப்போ தச்சமே அவர் தான் வந்து ரா மெட்டீரியல் தராரு. இவர் நம்ம எஸ்டி ஏஜென்சி மூலமாக எனக்கு எஸ்டி மிஷின்ஸ் மூலமாக எனக்கு ரா மெட்டீரியல் வரல. அவர் கேட்ட ஆர்டர் பண்ணி தரேன்னு சொன்னார். கேட்டால் தரேன்னு சொன்னார். அதனால் வந்து அவர் கேட்கல. ஃபஸ்ட்டு எனக்கு ஓல் மாற்றி டெமோ காட்டி போயிட்டாரு ஒயிட்டில் வருவார். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரா மெட்டீரியல் அவர் தான் வேறு ஒரு ஃப்ரெண்டு வந்து மூலமாக ஏற்பாடு பண்ணி அனுப்பிச்சு அவரே எனக்கு ஆர்டர் போகல. இல்லை செகண்ட் ஏஜென்ட் மூலமாக தானே நேரடியாக ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி நமக்கு போக முடியும். அது போனால் தான் நம்ம லாங்குவேஜ் ப்ராப்ளம் இல்லையா, அதுதான் பிரச்சனை. அதனால தான் இப்போ தமிழில் பேசி எப்படி சாதிக்க முடியல. தமிழ்நாட்டில் மட்டும் தமிழ் சாதிக்க முடியாது. மற்றவங்க ஹிந்தி கேட்குறாங்க. எங்கள் வர இங்கிலீஷ் லாங்குவேஜ் தெரிஞ்சாலும் அங்கே இருக்கவங்களுக்கு இங்கிலீஷ் அவங்களுக்கு தெரிஞ்சாலும் இங்கிலீஷில் பேச மாட்டாங்க. ஏன் பேச மாட்டாங்க? அவங்க லாங்குவேஜ் தான் பேசுகிறான். நம்ம லாங்குவேஜில் பேச வேண்டியது. சரி, இங்கிலீஷ்லேயே நம்ம பேசினா அது சுத்தமாக தெரிஞ்சு போன கஷ்டம். நம்ம ஒரு வியாபாரியாகவும் நம்மளோட ஒரு இதுவாகவும் வடநாட்டுக்காரங்க மதிக்கிறது. அதுதான் கஷ்டமாக இருக்குது. கண்டிப்பாக ஏமாத்தாரு கோல்மாரி பண்ணி காசு அடிச்சுட்டு ஏமாறாங்க. அது மாதிரி தான் நம்ம வந்து பண்ணுறதில்லை. சரி, பார்த்தீங்கன்னா ஆளே தேவையில்லை. அது வந்து கேட்கவில்லை. அவரே நம்ம மிஷின் கொடுத்த ஓனரே ஓடி பார்த்துக்கிட்டு செக் பண்ணுறாங்க. அவ்வளோதான், ரெண்டு டெமோ காட்டி விட்டுருந்தாரு. இந்த மாதிரி இப்போ ஓடுறது தான் ஃபஸ்ட் டைம். சப்சிடிலாம் இருக்கா? சப்சிடி இருக்கு. சப்சிடி வந்து பார்த்தீங்கன்னா நான் சப்சிடி எடுக்கல, கேஷ் கொடுத்து எடுத்துட்டேன். நான் கோல்டு லோன் மூலமாக நான் லோன் வாங்கிட்டேன். கோல்டு லோன் போயிட்டு அது மூலமாக எடுத்தேன். நம்ம கிட்ட இருக்கிற கோல்டு நம்ம பிஸ்னஸ்க்கு அது பயன்படுத்த லோன் வாங்கிட்டேன். சப்சிடி நம்ம கிட்ட கேட்கும்போது பண்ணி தரதான் சொன்னார். நான் தான் வேண்டாம், இல்லாத ஏழைக்கு சப்சிடி வாங்கிட்டோம். நம்ம ஓரளவுக்கு நம்ம நார்மலாக சாப்பிடுவோம் இல்லையா, அதனால